மகாபிரிவாச்சரணம். ஆங்கில வார்த்தைகள் அப்படின்னு சொல்லும் பொழுது அது எதுவுமே புதிது கிடையாது. அனைத்திற்குமே ஒரு மூல வார்த்தை எங்கேருந்து வந்திருக்கும் அப்படின்னா சமஸ்கிருதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொக்கிஷம் இருக்கு இல்லையா, அங்கேருந்து தான் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம எந்த வார்த்தைக்கு சொல்லலாம் அப்படின்னா, இப்போலாம் ரொம்ப பிரபல்யமாக இருக்கிறது அனிமேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. அனிமேஷன் அப்படிங்கிறது என்னங்க, ஒரு கார்ட்டூன் படங்கள் நம்ம பார்க்குறோம். அடுத்து 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 நம்ம கண் இமைப்பதற்குள்ளாக அடுத்தடுத்து ஒவ்வொன்றையும் சேர்த்து அதனுடைய அசைவுகளை மாற்றி மாற்றி செய்து கொண்டே செய்வார்கள். இப்போ இது கண் இமைக்கும் நொடியில் கண் இமைக்காமல் அப்படின்னு ஒரு வார்த்தை நம்மளுக்கு இதில் வருதா. இதை சமஸ்கிருதத்தில் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா அனிமேஷக அப்படின்னு சொல்லுவாங்களா, அதாவது கண் இமைக்காமல் அப்படின்னு சொல்றது. அப்போ அதற்கும் இதற்கும் இருக்கிற தொடர்பு நம்மளுக்கு புரிஞ்சிச்சா. அப்போ கண் இமைக்காம அவங்க பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு இதில் யாரை சொல்லுவாங்க அப்படின்னா கண் இமைக்காமல் செய்யக்கூடியது அப்படி சூரிய பகவானுக்கு சொல்லும் பொழுது இதில் இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. எப்படி அப்படின்னா சிருஷ்டிர் அனிமிஷ அபிஷஷ்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த அனிமிஷக அப்படின்னு சொல்றது கண்ணிமைக்கால் அப்படின்னு சொல்றதுக்காக இங்க இந்த அனிமேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கண்ணிமைக்கும் நொடிக்குள்ளாக அடுத்து 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 அது என்ன போகணும், அது அப்படியே போய்கிட்டே இருக்கணும், அது மூவ் ஆகிக்கிட்டே இருக்கணும், அதுக்கு மூமெண்ட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அவங்க அந்த செயல் வந்துக்கிட்டே நடந்துக்கிட்டு இருக்கணும் இல்லையா. ஒரு பொம்மை இருக்கு, அதை உருவத்தை வரைகிறாங்க, அடுத்தது அது நடக்கணும், ஓடணும், முந்திரிக்கணும், உட்காரணும் அப்படின்னா அடுத்தடுத்து அவங்க வரைஞ்சி வச்சுருப்பாங்க. அப்போ நம்ம கண்ணை மூடி கண்ணு திறக்கிறதுக்குள்ளே அதுக்கு அடுத்தடுத்த மூமெண்ட்ஸ் அவங்க கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ கண் இமைக்காமல் செய்யக்கூடிய இந்த வேலையை தான் அனிமேஷன் சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்களா, ஒவ்வொன்றுக்குமே சமஸ்கிருதம் அப்படிங்கிறது எவ்வளவு அற்புதமான பொக்கிஷமாக இருக்குது அப்படின்னு தெரியுதா. அப்போ அனிமேஷன் அப்படிங்கிறது இதிலிருந்து வந்துச்சு அப்படின்னா அனிமிஷக அப்படின்னு சொல்கிறாங்க. அனிமேஷக அப்படின்னு அந்த வார்த்தையிலிருந்து வந்தது. மகாபெரியவா சரணம்.